ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? இல்லையே, ஒரு 3 வாய்ஸ் தான் கேட்குது. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? எப்படி ஒரு 6-7 வாய்ஸ் கேட்குது. இன்னும் எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? மறுபடியும் 4 வாய்ஸ் கேட்குது. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? எத்தனை பேர்? நீ சொல்ற வரைக்கும் தேவை செய்து வாயை நீ திறக்காத வரைக்கும் உனக்குள்ள ஒரு சோர்வு பத்தியா, அந்த வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லாத அளவுக்கு வாய் ஒரு கட்டுப்படும். அப்படியே வாய் அது வேற சொல்லணுமா? அவரு கஜேந்திரன் வந்து இங்க சொன்னார், அல்லேலூயா அல்லேலூயா 3 முறை கட்டுறாரு பாட்டுக்கு முன்னாடி. சொல்லவே மாட்டேன், நீ எவ்வளவு வேணாலும் கட்டு. ஆமே. இப்ப கையை உயர்த்துற ஒரு சில ஊழியக்காரங்க அந்த கையை உயர்த்தான்னு அர்த்தம் சொல்லு. கையை உயர்த்தினா அதுதான் அர்த்தம். அது ஆயத்துன்னு சொல்ல மாட்டாங்க ஊழியக்காரங்க. கையை உயர்த்தான சபை அப்படியே கட்டும். இப்ப உயர்த்தம் மறுபடியும் இப்ப இன்னும் சத்தமா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அதாவது உங்க மேல எப்படிப்பட்டதான ஆவி இருக்க வேண்டும்? உற்சாகத்தின் ஆவி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த உற்சாகத்தின் ஆவி உங்க மேல இருந்ததுன்னு சொன்னா ரட்சணியத்தின் சந்தோஷத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வேத தியானத்தை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் சாலமோனால் எழுதப்பட்ட அந்த நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதில் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்கிறோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை விசுவாசி இந்த காலத்தில் நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆண்டவர் இன்றைக்கு உனக்காகவும் எனக்காகவும் அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறார். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதினவர் சாலமோன். இந்த சாலமோன் தான் முதலாக இஸ்ரவேல் தேசத்திலே ஆலயத்தை கட்டின முதல் மனுஷன். அவர் ஒரு ராஜா. அவர் சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார்? தேவ ஆவினாலே எழுதப்பட்டு ஏவப்பட்டு பேசுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? தேவ பிள்ளை நல்லா கவனிங்க. இந்த காலை ஆராதனைக்கு வந்துக்கிற தேவ பிள்ளையே, நீ எந்த காரியத்திலே ஒரு முடிவுக்காக நீ எதிர்பார்த்திருக்கிறாங்க தெரியாது. எந்த முடிவு வரணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியாது. கோர்ட்டு கேஸ், வீடு வாசல், ஐஸ்வர்யம், பலன், சுகம், படிப்பு, பிறருடைய எதிர்காலம் எல்லாவற்றுக்கும் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை எப்படி இருக்குது? ஆமென் சொல்லுங்க. உன் நம்பிக்கை நீ யார் மேல வச்சிருக்கிற? நீ கர்த்தர் மேல நீ நம்பிக்கை வச்சிருப்பேன்னு சொன்னா அது என்ன ஆகாது? வீணாய் போகாது. அல்லேலூயா. நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருப்பாயானால் அது வீண் போகாது. அல்லேலூயா. ஏன் வீண் போகாது? வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக ஒரு கேட்கலாம். எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கலாம். நல்லா கவனிக்கணும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க சத்தத்தோடு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லப்பட்ட இந்த வேத வசனம் இதுதான் ஒரு வாக்குத்தத்தம். வீண் போகாது. எதற்காக வீண் போகாது? நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஆண்டவரோட பேசிக் கொண்டிருக்கிற விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலின் ஆவியினாலும்
ஆண்டவரிடத்தில் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம் அது வீண் போகாது. என் பிள்ளையை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, வேலையை குறித்தோ, வருமானத்தை குறித்தோ, இந்த பூமியில் உள்ள ஐஸ்வர்யத்தை குறித்து எதுவா இருந்தாலும் நீ ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருப்பாயானால், ஜெபித்துக் கொண்டிருப்பாயானால் அது வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிற காரணம் எது தெரியுமா? அவர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் நினைச்சுவேன். நினைவுகள் என்ன பண்றார்? உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார். எரேமியா புத்தகத்தில் 29:11 பார்க்கும் பொழுது மறைமாதாசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. நல்லா கவனிக்கணும். எந்த காரியத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தின் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். ஆமென் சொல்லுங்க. நீ எந்த நினைவுல நீ ஆலயத்துக்கு வந்திருக்கிற இந்த காலை வேளையில், எந்த நினைவுல இந்த காலை வேளையில வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? பரிசுத்த வேதாகமத்திலே 18 வருஷம் உள்ள ஒரு கூனி என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். எல்லாரும் சபைக்கு வந்தாங்க. எல்லாரும் எப்படி வந்திருப்பாங்க? எல்லாம் நிமிர்ந்து நல்ல வஸ்திரம் போட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த சகோதரியோ அவள் ஒரு கூனி என்று வேதம் சொல்லுகிறது. கூன் என்றால் அது எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. ஒரு சாபக்கட்டு என்று குறிக்கிறது. அந்த சகோதரி அந்த கூனோடு அந்த ஓய்வு நாளிலே அவள் எங்க இருந்தால்? ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பிரசங்க அழைப்பு கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து சபைக்கு வந்திருந்த ஆலயத்துக்கு வந்திருந்தார். அன்றைக்கு அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். எல்லாரும் முற்று கேட்பதை விட அந்த சகோதரி அந்த ஆண்டவருடைய வார்த்தையை அவ்வளவு அழகாய் முற்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் பேசுறார். இயேசு கிறிஸ்துவானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சகோதரியை பார்க்கும் பொழுது அவருடைய இறுதி, அவருடைய சிந்தை, அவருடைய செவி எல்லாம் எங்க இருந்தது? ஆண்டவர் என்ன பேசுறாரோ அந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பார்க்கிறார். இந்த சகோதரிக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறதை ஆண்டவர் கண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள இருக்கா நீங்க விசுவாசம்? நீ விசுவாசத்தோட வந்திருக்கிறியா? இல்ல ஆலயத்துக்கு போகலன்னு சொன்னா அவரு போன் பண்ணுவாரு, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துருவாரு, அவர்கிட்ட பதில் சொல்ல முடியாது. இப்படியும் சில பேர் வீட்டுக்கு சபையில வந்து உட்காருறோம். ஆமென். நீ எந்த சிந்தையோடு வந்து உட்கார்ந்திருக்க? அந்த 18 வருடம் உள்ள கூனியுடைய சிந்தை அவர் கண்டுபிடிக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறபடியால் அந்த சகோதரியுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். அந்த சகோதரியை பார்க்கிறார். அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய விசுவாசம். ஆண்டவர் பேசுற வார்த்தையை அந்த கூனோட உட்கார்ந்து கொண்டு தலை நிமிர முடியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தலை நீங்க கூன் உள்ளவங்க பார்த்துருக்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ரோட்ல நீங்க பார்த்துருக்கீங்களா? கூனோட நடந்து போறவங்க நிமிர முடியுமா? நிமிர்ந்து வானத்தை பார்க்க முடியுமா? எதிர்க்க வர ஆளை பார்க்க முடியுமா? எதிர்க்க வரவங்க தான் கேட்பாங்க, என்னமா தாய் கிழவி எங்க போற? என்னமா பரமேஸ்வரி எங்க போற அப்படின்னு கேட்டதா? யார் அது? ஓ, அப்பதான் இவங்க பதில் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன தெரியாது. ஆமா, நிமிர முடியாது. இந்த பொம்பை வச்சுட்டு அப்படி போயிட்டே இருப்பான். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆமென். ஆனால் இந்த சகோதரிக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. ஆலயத்துக்கு போகணும் ஒரு உணர்வு இருந்தது. ஆலயத்துக்கு போனா கூட சில பேர் தூங்கிட்டே இருப்போம். ஆலயத்துல சில பேர் எப்படா முடியும், சீக்கிரமா போகணும். இன்னைக்கு நிறைய பிளான்லாம் போட்டிருப்பாங்க. சண்டே வேற அங்க போகணும், இங்க போகணும், வீட்டுல போகணும்,
உன்னை கறி எடுத்து செய், அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ஆமென். சிந்தனைகள் பாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சகோதரனுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். அந்த சகோதரனுடைய நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகள்? இன்னைக்கு தேவப்பிள்ளை நீ ஆலயத்துக்கு வந்திருப்பாயானால் உன் நினைவுகள் எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்துக்கு போனார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அன்னைக்கு உள்ள காலகட்டத்துல உள்ள வியாபாரம் நடந்தது. ஆனா இன்னைக்கு நானா வியாபாரம் பண்ணல நினைக்காத. உனக்குள்ள அந்த சிந்த காசு பணம் அந்த சிந்தையோடு நீ உட்கார்ந்து கொண்டிருப்பாயானால் உன் நினைவுகளை ஆண்டவர் அறிகிறார். உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சகோதரனுடைய நினைவுகளை ஆண்டவர் பார்த்தார். அந்த 18 வருடம் உள்ள கூனி அந்த ஓய்வு நாளிலே யார் வார்த்தையை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவருடைய கண், அவருடைய செவி, அவருடைய இருதயம், சிந்த ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த கூனோடு உட்கார்ந்து கொண்டு அவர் செவி சாய்த்து கேட்டுக் கொண்டிருப்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பதை பார்த்தார். உடனே அந்த சகோதரி என்ன பண்ணார்? அவர் அழைத்தார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இன்னைக்கு உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே முடியும் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் காரணம் உன் பேரிலே நினைவாக இருக்கிறார். ஆமென். என்ன நினைவு தெரியுமா? நீ எடுக்கப்பட்ட உபவாசம். ஒரு காரியத்துக்காக நீ உபவாசம் எடுத்திருப்பாயானால், ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்திலே கதவு பூட்டி அழுது ஜெபித்துக் கொண்டிருப்பாயானால், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருப்பாயானால், வேண்டுதல் இரவும் பகலும் வேண்டுதல் செய்திருப்பாயானால் அந்த நினைவுகளை தேவன் அறிகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அந்த நினைவுகளை தேவன் அறிகிறார். உன் நினைவுகளை அறிகிறார். யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ, எங்க நீ வெட்கப்பட்டாயோ, எங்க நீ அழுதியோ, அந்த நினைவுகளை ஆண்டவர் அறிகிறார். எனக்கு யாருமே இல்லையே ஆண்டவரே என்று சொல்லி நீ அவர் சமூகத்தில் உட்கார்ற பத்தியா, அந்த நினைவுகளை அறிகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு தூசித்தாலும், எத்தனை பேரை சபித்தாலும், இருந்தாலும் திருப்பி எதையும் செய்யாதபடி அவர் சமூகத்தில் அமர்ந்து அவரோடு அழுது கொண்டு செபித்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த நினைவுகளை ஆண்டவர் அறிகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த நினைவுகளை ஆண்டவர் அறிகிறார். அந்த சகோதரி அழைத்தார். அழைத்து உடனே அவர் மேல கைகளை வைத்தார். அவள் என்ன செய்தாரா? என்ன செய்தா சொல்லுங்க. நிமிர்ந்து வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் நல்லா கவனிக்கணும். எவ்வளவு வேணும்? நிமிரக்கூடாத கூனியாய். நல்லா கவனி. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, சத்தியத்தை நல்லா அறிந்துக்கோ. அந்த சகோதரி எப்படி இருந்தாலும் எவ்வளவு வேணும், என்னதான் முயற்சி பண்ணி, என்னதான் நாட்டு வைத்தியம் சாப்பிட்டு, என்னதான் உடற்பயிற்சி செஞ்சு, என்னென்னவோ செய்து எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார். இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? நீயும் நிறைய முயற்சி பண்ற. இந்த கடன் அடையணும், அது முடியணும், இது செய்யணும், அது பண்ணணும், பிள்ளைகளுக்கு வளர்க்கணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும். நிமிர முடியல வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. நிமிர முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ற, காலம் முழுவதும் முடியல. எவ்வளவு வேணும்? அப்படிதான் அந்த சகோதரி இருக்கா. இன்னைக்கு உன் தலை நிமிரணுமா? உன் வாழ்க்கை உயரணும், அடுத்த நிலைக்கு நீ போகணும். நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். ஃபர்ஸ்ட் ஆலயத்துக்கு வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று மத்தேயு புஸ்தகம் 6:33 சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு முன்னாடி உன் வேலையோ, உன் வருமானத்தையோ, உன் தூக்கத்தையோ
உன் சொந்த வந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்திருப்பாங்க சில பேர். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா சபைக்கு வரலன்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்ற வார்த்தைக்கு அப்படி இல்லையா, சொந்தக்காரர் வந்திருந்தாங்க, காலையில போயிட்டு மீன் வாங்கினேன், காலையில கறி வாங்கினேன், அவங்களுக்கு எப்படியான விட்டுட்டு வர முடியும். அவ்வளோ நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க அதுல பிடிவா இருப்பாங்க. எங்க வீட்டுக்கு அப்படிதான் ஒரு சொந்தக்காரர் வந்துட்டாங்க. கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்காங்க. இப்ப இல்லை, கன்னியாகுமரியில இருந்து வந்துட்டாங்க. வெள்ளிக்கிழமை வந்தாங்கன்னு வச்சுங்களா, வெள்ளிக்கிழமை வீட்டுல இருப்பாங்க, சனிக்கிழமை வீட்டுல இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எதுவும் செய்ய மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம், எதையுமே செய்ய மாட்டோம். நைட்டே சொல்லிடுவேன், காலையில ஆராதனை போகணுமா, சர்ச்சைக்கு போகணும். அப்படியா, சபை இந்து குடும்பம் தான், சொந்த பந்தம் தான். அப்படியா, காலையில போகணுமா, கழிக்கணும். அதான் கழிக்கணும் அத்தான். அவ்வளவுதான், காலையில எல்லாரும் எழுப்பி எல்லாம் குளிப்பாட்டி சபை கூட்டுவாங்க. காலைல ஒண்ணும் கொடுக்க மாட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் இல்லை. ஆமென், இதுதான் சரி. ஆமென் சொல்லுவாங்க. சில பேர் இருக்கிறாங்க, சொந்த பந்தம் வந்தா கையும் கூடாது காணும் கூடாது, அவ்வளவுதான். காலையிலே காசி போயிட்டு போயிடு, இல்ல காலைல ஆழ்துணி போயிடு, காலையிலே போயிட்டு எடுத்து வந்துருப்பாங்க. ஆமென். ஆமா, இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு அப்புறம் பார்த்துருக்கோம். யோசித்து பாருங்க, நேரம் கிடைச்சா சில பேர் சபைக்கு வரவங்க இருக்காங்க. சீக்கிரமா எழுந்தா சபைக்கு போகலாம், மழை விட்டா சபைக்கு போகலாம். இதெல்லாம் ஒரு எல்லாருக்கும் அற்புதம் நடக்காது. எல்லாருடைய நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மழை வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், பனி வந்தாலும் ஆலயத்துக்கு போயே தீர்வு என்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் என்று மகதலேனா மரியாளுக்கு 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்தியிருந்தாரே, அதை நினைவில் வைத்து அவர் அதிகாலையில் இயேசு உயிர்த்தெழுவார் என்று அந்த கல்லறையிலே போய் அந்த மகதலேனா மரியாள் காத்திருந்ததை நினைவில் வைத்துக் கொள். உன் நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எந்த நினைவோடு சபைக்கு வர, எத்தனை மணிக்கு வர, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்ன, ஒரு ஆபீஸ்ல போகிற நேரத்தை பார், பள்ளியில ஸ்கூல்ல போற நேரத்தை பார், காலேஜ்ல போற நேரத்தை பார். கொஞ்சம் நேரம்னா அதுக்கு ஃபைன், வேலையே போயிருக்கு. ஆனா ஆண்டவர் ஒண்ணும் செய்ய மாட்டார். நம்ம எப்போதும் போல போல சத்திரம் தாங்க. சபையில இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, சபை இன்னைக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. சபையில இன்னைக்கு எப்படி இருக்கு, சத்திரமா மாறிக்கொண்டிருக்கிறது. சபை இன்றைக்கு சத்திரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. 8 மணி ஆராதனை முடியல, 6:30 மணிக்கு தாலி கட்டுறாங்க, 7 மணிக்கு ரிசப்ஷன், போகலாம் 9 மணிக்கு, போகலாம் 8 மணிக்கு. இன்னைக்கு சபை சத்திரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா, சபை என்பது கட்டிடம் அல்ல, நீதான் பரிசுத்த சபை. ஆமென் சொல்லுங்க. தேவனால் உடன்படிக்கை செய்து உனக்காக ரத்தம் சிந்தி உன் பாவத்தை மன்னித்து உனக்காக கல்வாரி சிலுவை மரத்தை சுமந்தாரே, அவருக்கு நீ கொடுக்கிற பரிசு இதுதானா, நீ கொடுக்கிற கனி இதானா? கசப்பு கலந்த காடியை இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தாங்க அன்னைக்கு. ஆனா நீ சாகிற வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கசப்பு கலந்த காடியை அவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாய். ஆலயத்துக்கு லேட்டா வருவது, ஆலயத்துக்கே போகாமல் இருப்பது, வேதத்தை வாசிக்காமல் இருப்பது, ஜெபம் பண்ணாமல் இருப்பது, நன்மை செய்யாமல் இருப்பது, காலம் முழுதும் கசப்பு கலந்த காடியை கொடுக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு முறை தான் கொடுத்தாங்க. அவருக்கு என்ன கொடுத்தாங்க, தாகம் சொன்ன உடனே. இயேசு கிறிஸ்து தாகம் சொன்னாரா, என்ன கொடுத்தாங்க, தாகம் சொன்ன உடனே அந்த கசப்புகள் காடி தண்ணி நினைச்சு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நீயும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஒரு திராட்சை தோட்டமா இருக்கிற நீ, இந்த சபை திராட்சை தோட்டத்தில் இருக்கிற திராட்சை செடியா இருக்கிற நீ, சரியான நேரத்துல திராட்சை கொடியா கனி கொடுக்கிறாயா, இல்ல கசப்பு கலந்த கனி கொடுக்கிறியா? யோசித்துப்பா. உன் நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த சகோதரியை அழைத்தார். அவள் எவ்வளவு நேரம் நிமிரக்கூடாது குனியா இருந்தால் உடனே அவளுக்கு ஒரு அற்புதம் நடந்து அவள் நிமிர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு தேவச்சனமே, உன் வாழ்க்கையிலே நிமிரக்கூடாதபடி சில காரியங்கள் இருக்கா? உன் பிள்ளை மூலியமா, உன் கணவன் மூலியமா, உன் சொந்த பந்தம் மூலியமா என்ன வாழவே விட மாட்டேன்றாங்க, வாழவே விட மாட்டேன்றாங்க. நான் நிம்மதியா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. அதுதான் சத்துருடைய திட்டம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. சத்துருடைய திட்டம் அப்படிதான் இருக்கும். ஆனால் அந்த சகோதரியை போல நீ விசுவாசத்தோடு இருப்பாயானால் உன்னை நிமிர செய்கிறவர் அவர் தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 9ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீத புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை?
சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கலாம் 18ஆம் வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ சிறுமையா இருக்கிறாயா, சோர்ந்து போக. ஆண்டவர் யார் மேல பிரியமா இருப்பார் தெரியுமா? எளியவன் மேல. இல்ல உட்கார முடியல, நீங்க சேர்ல உட்கார, நான் பின்னாடி சேர். முதல்ல ஆண்டவர் நம்மகிட்ட பாக்குறது எதை பார்க்க சொல்லுங்க? எதை பார்க்கிறாரு? சிறுமையை எளிமையும் பார்க்கிறார். ஆமென். வஸ்திரம் நல்ல வஸ்திரம் போடலாம், அதெல்லாம் தப்பே இல்லை. நகை போடலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. அதெல்லாம் சிறுமை எளிமை. ஆமென் சொல்லுங்க. உன் சிறுமை எப்படி இருக்கு? ஆமென். ஜீவனத்தின் பெருமை ஒன்று இருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் ஜீவனத்தின் பெருமை அப்படின்னா என்ன சொல்லுங்க? நான் பத்தியா எப்படி இருக்க பத்தியா, என் வீடு எப்படி இருக்கு பத்தியா, நான் யார் தெரியுமா? முதல்ல இந்த டம்ளர்ல போய் டீ குடிக்கிறீங்க எனக்கு, இந்த தட்டை நான் சாப்பிடுறதா? ஆமென். இந்த இடத்துல நான் உட்கார்றதா? இந்த சின்ன சபைக்கு நான் போய் உட்கார்றது நான் யார் தெரியுமா? நான் போற சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? அந்த சபையில ஏசி இருக்கும், சேர் விதமா இருக்கும், தேக்கு மரத்துல செய்யப்பட்ட சேர். இந்த சபையில என்ன கூப்பிடுறீங்க? எந்த சபைக்கு போனாலும் ஆவியானவர் ஒருவரே, பரிசுத்த வேதம் ஒன்றுதான். ஆண்டவர் சொல்லிட்டார், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மீண்டும் கொள். எங்கேயாவது ஒரு இடத்துல இரு. ஆமென் சொல்லுங்க. தேசத்தில் அநேக சபைகளை ஆண்டவர் ஸ்தாபித்து இருக்கிறார். ஏதாவது இடத்துல குடியிரு, சத்தியத்தை மீண்டும் கொள். ஆமென். இங்கதான் அங்கதான் நல்லா கவனி. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை என்ன செய்யாதான்? எங்க ஆண்டவர் மேல அதிகமா நம்பிக்கை வச்சது யார் தெரியுமா? சிறுமையா இருக்கிறவங்க. தாவீது சிறுமைப்பட்டார். சவுல் என்ற ஒரு ராஜாவினால் சிறுமைப்பட்டார். தன் மகன் பிள்ளைகளால் சிறுமைப்பட்டார். எப்பொழுது தாவீது எளிமையாகவே இருந்தார். ஆமென் சொல்லுங்க. சாலமோன், தாவீதுடைய மகன் சாலமோன் ஆலயத்தை கட்டினார் சொல்லி நீங்க எல்லாம் பெருமையா பேசுறாங்க. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எங்கிருந்து வந்தது அந்த வெள்ளி, எங்கிருந்து வந்தது பொன்? யோசித்துப்பார். யார் கொடுத்தது? எல்லாம் தாவீது தன் மகன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன உடனே, நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, உன் கையில் ரத்தம் பலி இருக்கிறது, ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, உன் கர்ப்ப பிறப்பாகிய மகன் சாலமோன் கட்ட வேண்டும் சொன்ன உடனே எல்லாவற்றையும் சேகரித்து அவர் சாலமோனுக்கு கொடுத்தார். யோசித்து பாருங்க. அல்லேலூயா. உன் நம்பிக்கை இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ சிறுமையா இருக்கிறியா? உன் வேலை ஸ்தலத்தில் நீ சிறுமையா நடந்து கொண்டிருக்கிறியா? உன் நண்பர்களுக்குள்ள, ஒரு சிநேகிதருக்குள்ள நீ சிறுமையா இருக்கிறியா? நீ பெருமை அடைகிறியா? ஏதாவது ஒரு காரியத்தை நீ பெருமையா நடந்து கொள்வாயானால், இங்க உட்கார மாட்டேன், இந்த இடத்துல சாப்பிட மாட்டேன், இந்த ஹோட்டல்ல நான் சாப்பிட மாட்டேன், இந்த டம்ளர்ல நான் டீ குடிக்க மாட்டேன், இந்த தட்டுல நான் சாப்பிட மாட்டேன், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அது பெருமைக்கு உண்டான காரியம். அல்லேலூயா. நிறைய சொல்லிக் கொண்டிருக்கலாம் நேரம். ஆண்டவர் உன் நம்பிக்கையை பார்க்கிறார். யாருடைய நம்பிக்கை தம்மா வீண் போகாது? முதலாவதாக சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை என்ன செய்யலாம்? வீண் போகாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சிறுமையானவர்களை கண்ணோக்கி பார்க்கிறது. நீ சிறுமையா இருப்பது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுது நீ எளிமையா இருப்பது, எப்போது சிறுமையாகவே வாழ்வது, சிறுமையாகவே வாழ்ந்து எளிமையாகவே வாழ்ந்து செத்து போவது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. அப்ப என்ன செய்றார்? சிறுமையானவனை ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். சிறுமையானவனை கண்டுபிடித்து என்ன செய்றார் தெரியுமா? 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை என்ன செய்கிறாராம்? குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நல்ல கவனி. அல்லேலூயா. வேதவசனத்தை கவனி. உனக்காக ஆவியானவர் பேசுகிறார். இந்த வார்த்தையை தள்ளாது. ஆமென்.
இதுதான் உன்னை நடத்த போகிறது, பரலோக ராஜ்யம் வரைக்கும் நடத்துறது. அந்த வார்த்தை தான். உன் குடும்பத்துல நீ சிறுமையா இருக்கிறியா? உன்னை மத்தவங்கள சிறுமையா நடத்துறாங்களா? உன்னை எளிமையா பாக்குறாங்களா? நீ ஒண்ணுக்கும் உதவே மாட்ட, உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்றாங்களா? உன் சொந்த பந்தத்துல, உன் குடும்பத்துல எப்படி அவர்கள் பார்த்தாலும் அதை குறித்து நீ கவலைப்படாத. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவங்க யார் தெரியுமா? மனுஷன். மனுஷன் என்ன செய்வோம்? முகத்தை தேவனோ அவருக்கு தெரியும் நீ யாருன்னு. ஆமென் சொல்லுங்க. சொல்றவங்க சொல்றோம், தூசுறவங்க தூசிக்கட்டும், சபிக்கிறவங்க சபிக்கட்டும், பரவாயில்ல. யார் உன்னை விட்டு போனாலும் பயப்படாத, கவலைப்படாத. உன்னை பார்க்கிறவர் யார்? அல்லேலூயா. உன்னை பார்க்கிறவர் யார்? யோசித்து பாரு. நீ சிறுமையா இருந்து காலம் முழுதும் சிறுமியாகவே சாகணும் ஆண்டவர் விருப்பம் அல்ல. அவருடைய விருப்பம் அது இல்லவே. சிறுமை என்று சொன்ன உடனே நமக்கு ஒரு மனுஷன், ஒரு பக்தி, ஒரு சகோதரி ஞாபகத்துக்கு வருவாங்க. யார் தெரியுமா? அன்னாள். ஆமென் சொல்லுங்க. அன்னாளுக்கு குழந்தையே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டான். அவளுக்கு இன்னொரு சக்காலத்தின் சொல்லத்தக்க இன்னொரு தெரிந்த கணவர், அவளுக்கு பிள்ளை இருந்தது, ஆனா இவளுக்கு பிள்ளை இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டான். கிட்டத்தட்ட 10 வருஷம் இல்லை. ஆமென். குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் அவள் எப்பொழுதும் சிறுமியாகவே காணப்பட்டாள். இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை இருந்தா குழந்தை இல்லாதவங்களை பார்த்தா ரொம்ப இலக்காரமா பேசுவாங்க. அது ஒரு மலைனி, அது ஒரு விதவை, அது மூஞ்சில முழிச்ச என்ன பேச்சு இதெல்லாம். அல்லேலூயா. சிறுமியா இருக்கு அவங்களுக்கு. ஆலயத்துக்கு போறோம், அது விதவை, ஐயோ அது மூஞ்சில முழிக்காத. குழந்தை அதுகிட்ட கொடுத்த காலையில அதுக்கு குழந்தையே கிடையாது, அதுகிட்ட போய் குழந்தைய கொடுக்கல. எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஆமென் சொல்லுங்க. யோசித்து பாருங்க. ஆனால் வேதனைப்பட்டாள், இருதயம் குமிழ்ந்தது. ஆனால் அழுகிறாள், அவள் ஜெபிக்கிறாள். யோசித்தாள். சிறுமையானவனை அவர் புழுதியிலிருந்து எடுத்துக்கிறார். எளியவனை இன்னைக்கு குப்பையை போல ஜனங்கள் பார்க்கிறார். சிறுமையானவர்களை புழுதியை போல ஜனங்கள் பார்க்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யற? 2 பேர் என்ன பண்றாரு தெரியுமா? என்ன பண்றாரா? அவர்கள் பிரபுக்களை மத்தியிலும் ராஜாக்களின் மத்தியிலும் உட்கார பண்ணுகிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி இருக்கும் சத்தியத்தை கவனிங்க பார்க்கலாம். சத்தியத்தை கவனிங்க. சரியா வேதத்தை மாத்திரம் நீங்க கவனிங்க. யோசித்து பாருங்க. அண்ணனுடைய சிறுமை உங்களுக்கு இருக்கா? திருமணம் ஆகலையா? திருமணம் ஆகாதவங்களை பார்த்தா திருமணம் ஆயிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு இலக்கா. அதுக்கு திருமணமே ஆகுது. அவங்க வீட்டுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் பரலோகம் போகும்போது எடுத்துட்டு போறியா? நீ ஒண்ணே எடுத்துட்டு போக. கார் இருக்குதா, மங்களா இருக்குது, ஏசி, எதையும் எடுத்துட்டு போக. அங்க போனா கல்லறையில நீ போனா, கல்லறையில போன உடனே ஐயோ இவங்க யார் தெரியுமா? அம்பானி. இவங்களுக்கு அந்த பள்ளத்தை நோண்டி உள்ள ஒரு ஏசி வச்சு அதுக்கப்புறம் பாடி வைக்கிறாங்களா? ஹலோ சொல்லுங்க, வைக்கிறாங்களா யாராவது? எவ்வளவு பெரிய அம்பானி மரிச்சாலும் செத்தாலும் உள்ள ஒரு ஏசி செட் பண்றாங்களா? அந்த பாடி அப்படியே இருக்கணும். 100 வருஷம் ஆனாலும் ஏசி செட் பண்றோமா? அவர் பென்ஸ் கார்ல போனாரு, பெரிய பள்ளம் நோண்டு, அந்த பென்ஸ் கார் உள்ள வச்சு ஏசி ஆன் பண்ணி அதுக்குள்ள பாடி வைக்கிறாங்களா? எல்லாருக்கும் ஒரே பெட்டி தான். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் இருந்தாலும் தரித்திரமா இருந்தாலும் அங்க கல்லர்ல போன உடனே எல்லாம் நான் உங்க கிரானைட்ல கட்டுவாங்க. என்ன செய்வாங்க? உடனே ஒரு கிரானைட் கட்டுறது, நல்லா கிரானைட் பண்ணி ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கல்லர் அப்படி இருக்கும். என்னதான் கட்டி என்ன பிரயோஜனம்? நீயும் நானும் யாரு? மண்ணு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மண்ணினால் உண்டாக்குன எங்க போவான்? மண்ணுக்கு போவான். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க பாருங்க. சத்தியத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
மனம் கசந்து மிகவும் அழுது மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால். ஆமென் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? யாருடைய சிறுமியை ஆண்டவர் பார்க்கிறாரு? அன்னாள் சிறுமியா இருந்தா அவங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே உன் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. யாருடைய நம்பிக்கை? சிறுமியா இருக்கிறாயா? சிறுமியா நடக்கிறாயா? சிறுமியாய் வாழ கற்றுக்கொள்ளுகிறாயா? இருக்கிறத வைத்து சந்தோஷப்படுகிறாயா? உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்னால் சொல்லி ஜெபிக்கிறார், ஆண்டவரே எல்லாரும் என்ன வேற மாதிரி பார்க்கறாங்க, வேற மாதிரி நடத்துறாங்க, ஆனா என் சிறுமையை நீங்க என்ன பார்க்கறீங்க? கண்ணோக்கி பார்க்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை யார் சிறுமியா நடத்தான்னு பயப்படாத. ஆனா நீ சிறுமியாய் நடந்து கொள்வாயானால் ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். மாத்திரம் என்ன செய்யாத, மறக்காத. ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் உன் சிறுமியை பார்க்கிறார். குழந்தையே இல்லை அன்னாளுக்கு. அவர் சொல்லி ஜெபிக்கிறார், என் சிறுமியை கண்ணோக்கி பார் ஆண்டவர். நான் குழந்தை இல்லாதபடி இருக்கு. குழந்தை இல்லாதபடி இருப்பது சிறுமை அல்ல. ஆனால் குழந்தை இல்லை என்று சொல்லி அவளை காயப்படுத்தி அவள் பின்னாடி பேசி அவங்களா மலடி வருது பாரு, மலடி 10 வருஷம் ஆச்சு திருமணம், குழந்தைகள் 15 வருஷம் ஆச்சு திருமணம், குழந்தைகள் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அந்த நேரத்துல போயிட்டு யார பார்த்து நீ சொன்ன குழந்தைகளே இது வர அப்படின்னு சொல்லாம சண்டை போடாம அவங்க சொல்ற வார்த்தை அப்படியே கேட்டு அப்படியே அமைதியாகி வீட்டுக்குள்ள கதவை சாத்தி கர்த்தருடைய சமூகத்துல அந்த விண்ணப்பத்தை வைத்து ஜெபிக்கிறார்களே, அவர்கள் தான் சிறுமையானவர்கள். கர்த்தரை கர்த்தரை மையப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. உன்னை நோயாளின்னு சொல்றாங்களா? கவலைப்படாத. இது நோய் வந்தது. சில பேர் வீட்டுல பண்ண கணவரே சொல்லிடுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அண்ணா நாள் இது வரைக்கும் உனக்கு நோய் 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 நோய்க்கு தான் பணத்தை செலவு பண்ணிட்டே இருக்கிறது. என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. அது பிரச்சனை இது பிரச்சனை. என்னைக்கு என் வாழ்க்கையில உன்னை திருமணம் செஞ்சணும் உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டாரு. சரியான நோய் வந்து உனக்கு கல்யாணம் பண்ண உன் சகோதரி அழுவாங்க, கண் கலவும். யார் வேணாலும் சொன்னா அமைதியாயிடுவாங்க. ஆனா கணவர் உன்னை நம்மளை பார்த்து உன்னை என்னை கல்யாணம் பண்ணணும் நீ நோய் வந்த ஆளுன்னு சொன்னாலும் அழ வரும், மனசே உடைஞ்சு. அம்மா அப்பா சொன்னாவோட நேரா கடவுள் கிட்ட ஓடி வந்துருவாங்க. கணவன் சொன்ன எங்க போவாங்க? இன்னைக்கு நோய் வந்து பேசுறாங்களா? பிசாசு பிடிச்சிருக்குன்னு பேசுறாங்களா? உன் கையில ஒண்ணு இல்லைன்னு பேசுறாங்களா? வருமானம் இல்லைன்னு சொல்லி பேசுறாங்களா? ஆனா இந்த அண்ணாளுக்கு குழந்தை இல்லைன்னு பேசிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றார், சேனைகளின் கர்த்தாவே இந்த அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும். ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ சிறுமையா இருப்பாயானால் உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சமூகத்தில் நீ கதவை மூட்டி இந்த சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நீ ஜெபிப்பாயானால் அவர் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் பேரில் நினைத்துக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அழிவேன். அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாய் இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம், பரிசுத்த லூக்கா என்ற சுவிசேஷம் அங்கு எடுத்துக்கொள்வோம். 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த இடத்துல லாசரு என்கிற ஒரு சிறுமைப்பட்டவன், ஒரு தரித்திரவான், இன்னொரு இடத்துல ஐஸ்வர்யவான், நல்ல உயர்ந்த வஸ்திரம், நல்ல உயர்ந்த உணவு,
ரதங்கள்ல போகிறது, அரண்மனை வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை. வான்னு சொன்னா, போன்னு சொன்னா, எத்தனையோ வேலைக்காரர்கள், குளிப்பாட்டுறதுக்கு வேலைக்காரர்கள், ட்ரெஸ் மாட்டி விடுறதுக்கு வேலைக்காரங்க இன்னைக்கு இருக்கிறாங்க நிறைய பேருக்கு. ஷூ மாட்டி விடுறதுக்கு வேலைக்காரங்க, காரை துடைக்கிறதுக்கு, காரை எடுக்கிறதுக்கு, காரை திறந்து விடுறதுக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்க அந்த ஐஸ்வர்யவான். ஆனா இந்த இடத்துல தரித்திரவான் ஒருத்தரை நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளுக்கு தரித்திரமா இருக்கிறியா? யாராவது உன்னை பார்த்து சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் உன்னை சொல்லியிருக்கிறாரா? இது சரியான தரித்திரம், உனக்கு என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே பிடிச்சிச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க. பிள்ளைகளை பார்த்து சில தாய் தகவல் சொல்றதெல்லாம் உண்டு. உனக்கு என்னைக்கு நான் பேர்த்து எடுத்தனும், நீ பிறந்த எனக்கு போயிடுச்சு, அந்த வேலை போயிடுச்சு, நீ பிறந்த அந்த வீடை வித்த. தரித்திரம். எங்க அப்பா எங்க அம்மா அப்படிதான் பார்த்து சொன்னாங்க. நீ பிறந்த உடனே எனக்கு ரயில்வே வேலை போயிடுச்சு அப்படின்ட்டாரு எங்க அப்பா. நீ பிறந்த வீடே இல்லை, தெருவில் இருந்த. நானும் ஒரு காலகட்டத்தில் சின்ன குழந்தையா இருக்கிறதுனால எனக்கு அவர் சொல்ல என்ன இல்லை புரியல. இவ்வளோடு இருக்கிற வரைக்கும் சொல்லலாங்கிறாரு. இவ்வளவு காணாக்கு அப்பவும் சொல்றாரு, இன்னும் அப்பவும் சொல்றாரு. போக போக எனக்கு வயசு அதிகமாயிட்டு ஒரு நாள் கேட்டேன் எங்க அம்மா கிட்ட, என்னம்மா எப்ப பார்த்தாலும் இதே சொல்லுகிறார், நிறைய பேர் சொல்ற, எல்லாத்தையும் சொல்றாரு. நான் பிறந்த ஒண்ணு ரயில்வே வேலை போயிச்சுட்டாரு, பிறந்த ஒண்ணு வீடு போயிச்சுட்டாரு, தெருவில் நின்றாரு. என்னம்மா இது நான் தான் காரணமா பிறந்ததுக்கு அப்படின்னு கேட்டா எங்க அப்பா எங்க அம்மா ஒரு விளக்கு சொன்னாங்க. அந்த மனுஷன் உங்க மேல பழிய போடுறான். ஆமென். எப்படிமா ரயில்வே வேலை போயிடுச்சு? அதை ஏன் கேட்கல? வேலைக்கு போகும்போது இந்த மனுஷன் குடிச்சிட்டே போவாராம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. குடிச்சிட்டு போனா யார் யார் வேலை கொடுப்பாங்க உனக்கு? நீ ரயில்வேல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த வேலை செஞ்சாலும் சரி என்ன பண்ண முடியாது, வேலையே போயிடும். ஆமென். வேலை போனது நான் காரணமா? குடிச்சி 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 வேலைக்கு போக, வேலைக்கு போனது என்ன இருக்கும்? வேலைக்கு போன என்ன இருக்கும்? வருமானம் இருக்கும். இப்ப வருமானம் இல்ல, வீடை கொடுத்தவன் என்ன பண்ணிட்டான்? காலி பண்ணுன்னு சொல்லிட்டான். இப்ப எங்க அடிக்கணும்? அதுக்கு நான் காரணமா? என்ன அது? இந்த குழந்தை பிறந்தா அது ஒரு காரணம், பெண் குழந்தை பிறந்தா ஒரு காரணம். எல்லாம் ராசி பார்க்கிறது, நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது. பூனை குறுக்க போகக்கூடாது, நாய் எதுக்கு வரக்கூடாது, குதிரை கத்தக்கூடாது, கழுதை கத்தக்கூடாது. யோசித்துப்பா. ஆண்டவர் இன்றைக்கு நீ சிறுமையா இருக்கிறாயா? உன்னை பார்த்து யார் என்ன ஏராளமா பேசினாலும் கவலைப்படாத. ஆனா உன் சிறுமையை ஒருவர் பார்க்கிறவர் இருக்கிறார். உன் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர் இருக்கிறார். ஆனா நீ அவர் சமூகத்துல உட்கார்ந்து செபிப்பாயானால் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் இந்த அன்னாளை போல தேவன் உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவர் இருக்கிறார். இந்த தரித்திரன் லாசரு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எச்ச எடை போட்டா கூட அதுல கொஞ்சம் பருகு இருக்கும், அதை கூட சாப்பிட முடியல. காரணம், அதுக்கு முன்னாடி இவன் போகிறதுக்கு முன்னாடி நாய்கள் வந்து அதை சாப்பாடை சாப்பிட்டு. நல்ல வஸ்திரம் இல்ல, பனி வந்தா, குளிர் வந்தா, மழை வந்தா ஒதுங்க இடம் இல்ல. இந்த தரித்திரன் அந்த வெளியிலே, அரண்மனை கேட்டு வெளியே காலகாலமாய் படுத்து கொண்டிருந்த மனுஷன், ஈக்கள் வந்தது, கொசுக்கள் வந்தது, நாய்கள் வந்தது, எல்லாம் வந்து நோய் வந்தது. சரியாய் அவன் மரித்து போனான். ஆபிரகாம் மடியிலே சேர்க்கப்பட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான் சொகுசா வாழ்ந்தான். ஒரு நாள் அவன் மரித்தான். அவனை கொண்டு போய் தேவதூதர்கள் பாதாளத்தில் கொண்டு விட்டார்கள். யோசித்து பார். எனக்கு அன்பானவர்களே, நீ எந்த கேட்டகரியில் இருக்கிற? உனக்குள்ள எவ்வளவு இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு எவ்வளவு வருமானத்தை கொடுத்தாலும், எப்படிப்பட்ட வீட்டை கொடுத்தாலும், ஆண்டவரே என் வீடு உமக்கு முன்பாக எம்மாத்திரம். சொல்லுவாய் திறந்து ஆமென் சொல்லுங்க. உமக்கு முன்பாக நீ தந்த பதவி ஏமாத்திரம், நீ தந்த வேலை ஏமாத்திரம், நீ தந்த கவர்மெண்ட் வேலை ஏமாத்திரம், எல்லாம் உம்முடையது, எல்லாம் நீ தந்தது ஆண்டவரே என்று சொல்லி நீ தன்னை தாழ்த்தி சிறுமைப்படுவாயானா தேவன் உன்னை எட்டாத உயரத்திலே இன்னும் கொண்டு போய் வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நேபுகாத்நேச்சர் என்ற ஒரு மனுஷன் அந்த மாளிகையை பார்த்து சொன்னான், நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? நான் கட்டின மகா பாபிலோன் சொன்னார். பெருமை. ஏன் அவர் பேசுறார் தெரியுமா? அந்த மாளிகை தங்கத்தாலே கட்டி முடிக்கப்பட்ட மாளிகை.
தங்கத்தாலே கட்டி முடித்தது. அதை பார்த்த உடனே யார் என்னை போல தேசத்தில் இப்படிப்பட்ட மாளிகை இல்லை என்று சொல்லி அவர் பெருமை கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அவர் புல்புழுத்து அவர் தன் எப்படி அவர் சுபாவம் எல்லாம் மாடை போல புல்லை துண்கிற சுபாவமா இருந்தது. அப்பவே தள்ளப்பட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உன் நம்பிக்கையை குறித்து பேசுகிறார். உன் நம்பிக்கை, உன் பிள்ளை நம்பிக்கை வச்சிருக்கியா? என் பிள்ளை நல்லா படிக்கணும், இந்த படிப்பு தான் என் பிள்ளை படிச்சு முடிக்கணும், இந்த வேலைக்கு என் பிள்ளை போகணும், என் கணவருக்கு இந்த வேலை வரணும், இந்த வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இப்படிலாம் உன் நம்பிக்கை வச்சிருக்கிறியா? நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. ஆண்டவர் உன் நம்பிக்கை வீண் போகக்கூடாது சொன்னா உன் சிறுமையை முதலாவது பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சிறுமையை பார்க்கிறார். சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 9:12 வாசித்து பார்க்கலாம். சீக்கிரம். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் மறவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதல் என்ன தெரியுமா? அது ஜெபம். சிறுமைப்பட்டவனுடைய ஜெபம், உபவாசம் எடுக்கிற ஜெபம், கண்ணீர் உள்ள ஜெபம், தனிமையான ஒரு ஜெபம். ஆண்டவர் அந்த கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார். ஒரு சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரு விஷயம், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாம் ஒப்புக்கொண்டு கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு முன்பாக இருதயத்தை தாழ்த்தலாமா? எல்லாம் எழுப்பி நிற்கணும். எல்லாம் கொஞ்சம் எழுப்பி நிற்கணும். இன்றைக்கு ஆண்டவர் சிறுமையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் உன் நம்பிக்கை குறித்து பேசுகிறார். கொஞ்ச நேரம் எழுப்பி நிற்கலாமா? நீ எழுப்பி நின்று இன்னைக்கு ஆண்டவர் உனக்காகவே பேசியிருக்கிறார். உனக்காகவே பேசியிருக்கிறார். உனக்காகவே பேசியிருக்கிறார். ஒப்புக்கொடுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பாக ஒப்புக்கொடு. எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஒப்புக்கொடு. ஆண்டவர் இன்னைக்கு எனக்காக நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்றவங்க நீங்க கண்ணை மூடி, பின்னாடி இருப்பாங்க யாரா இருந்தாலும் சரி, கண்ணை மூடி கர்த்தருக்கு முன்பாக இருதயத்தை தாழ்த்தி ஒப்புக்கொடு. உன் சிறுமையை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். உன் சிறுமையை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய பிள்ளைய பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. சிறு கூட்டமே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்னவர் அவர்தான் உன் மணவாளன். அவர்தான் உனக்கு ஒரு சகோதரன். அவர்தான் உனக்கு தாயும் தகப்பனமாய் இருக்கிறவர். இன்றைக்கு அவருடைய ஆலயத்துக்குள்ள வந்து நிற்கிற தேவ பிள்ளைய உன் கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுக்க போகிறார். உன் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர் அவர்தான் சொன்னார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. பயப்படாத. இதுவரைக்கும் நீ மனுஷன் நம்பி இருந்தாய், இதுவரைக்கும் வேலை வருமானத்தை நம்பி இருந்தாய், இன்னைக்கு என்னை நம்பி இருப்பாயானால் இன்னைக்கு ஆண்டவர் உனக்காகவே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் உனக்காக ஒரு தூதனை அனுப்ப முடியும். ஒரு அற்புதங்களை செய்ய முடியும். ஒரு அதிசயங்களை உண்டு பண்ண முடியும். கர்த்தருடைய வல்லமையை தேவன் அனுப்புகிறார். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியை தேவன் அனுப்புகிறார். அளவில்லாத தேவனுடைய ஆவி இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை இறங்க எல்லாம் ஆவியை நிரம்புங்க. கேளுங்க, வாயத்திறந்து வாய்த்தது பேசுங்க. ஆண்ட சமூகத்துல பேசுங்க. ஆண்டவர் என்னோட பேசுனீங்க அப்பா. சிறுமையானவனை புலிதிரிந்து எடுத்து குப்பையில உயர்த்தி சொன்னீங்களே ஆண்டவரை, நான் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு குப்பையை போல இருக்கிற சொல்லுங்க. குப்பையை போல இருக்கிற என்ன, குப்பையை போல பார்த்தவர்கள் உண்டு. என்னை ஆண்டவரை புழுதியை போல சட்டம் பண்ணாதவர்கள் உண்டு. எனக்கு விரோதமான தூஷணைகள், எனக்கு விரோதமான ஆண்டவரை பெருமூச்சு, ஆண்டவரை காரியங்கள், ஆண்டவரை கர்த்தாவே எனக்கு விரோதமான பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனிக்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது. உனக்காக செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் செய்து முடிப்பார். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் உன்னோட கூட இருக்கிறவர், உன்னை ரட்சிக்க விரும்புகிறவர், உன்னை பாதுகாக்க விரும்புகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர் இப்போது உன்னோட பேசுகிறார். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர்தான். நிரம்புது ஆவியில. இந்த காலவெல்ல தேவன் உனக்காக சில காரியங்களை அவர் அனுப்ப முடியும். காரியங்களை அனுப்ப முடியும். காரியங்களை அனுப்ப முடியும். தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. எப்பேற்பட்ட மாறாவா இருந்தாலும் உன் கசப்பை தேவன் மாற்றுவார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் அவர் உன்னோட உண்டு. தேவ ஆவியானவர் உனக்காகவே
உனக்காகவே இந்த சபைக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். கூனியை பார்த்தவர், கூனியுடைய விசுவாசத்தை பார்த்தவர், அந்த கூனியுடைய சிந்தையை பார்த்தவர், இருதயத்தை பார்த்தவர். உன் இருதயத்தை அவர் பார்க்கிறார், உன் இருதயத்தில் உள்ள அங்கலாப்பை பார்க்கிறார், இருதயத்தில் உள்ள அங்கலாய்ப்பு, உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிறார். ஏற்றக்கூடாதபடி விளக்கு அணைந்து போயிருக்கிறதா? பயப்படாதே, ஆண்டவர் இன்னைக்கு உன் விளக்கை ஏற்றுகிறார். உன் விளக்கு ஏற்றப்படுகிறது. உன் தீபம் இனி யாரால் அணைக்கப்பட முடியாது. எப்பேற்பட்ட காற்று புயல் வந்தாலும் ஆண்டவர் விளக்கை ஏற்றுகிறார். எருசலேமே, எருசலேம் குமாரத்தியே, நீ பயப்படாதே. ஓ, ஆண்டவர் உன்மேல் கிருபையா இறங்கி கொண்டிருக்கிறார், கிருபையா இறங்கி கொண்டிருக்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், உன் வேண்டுதல் கேட்கப்படும், உன் சிறுமைப்பட்ட வேண்டுதல் கேட்கப்படும், ஐஸ்வர்யம் வரும், ஆசீர்வாதம் வந்து தங்கும். உன் தரித்திரம் எல்லாம் விலகி இருப்பது, உன் தரித்திரம் விலகி போகுது. எந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்தாயோ ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவர் நினைக்காதபடி, அவரை துதிக்காதபடி, மனுஷனை நம்பி போனது போதும், வேலையை நம்பி போனது போதும், ஜெபிக்க கூடாதபடி தூங்கினது போதும். இன்னைக்கு உதறி எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பு சீயோன் குமாரத்தியே, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். இனி அசுத்தனோ விருத்த சேதனம் இல்லாதவனோ இனி உன்னிடத்தில் புறப்பட்டு வருவதில்லை. அவர் உன்னோடு இருக்கிறார், உன் பட்சத்தில் இருக்கிறார். அன்னாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்தவர், அன்னாளின் நிந்தையை மாற்றினவர். உன் அவமானம், உன் நிந்தை மாறும். பயப்படாதே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மகா இரக்கமும் கிருபை மிகுந்த நல்ல ஆண்டவர், இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த வேலைக்காக துதிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ கரத்தை இருக்கட்டும். யாரெல்லாம் இந்த சபைக்குள்ளே செபித்தார்களோ, வேண்டுதல் விண்ணப்பங்களை வைத்தார்களோ, பிள்ளைக்காக, கணவனுக்காக, எதிர்காலத்துக்காக, வியாதிக்காக, பிசாசின் பிடிக்காக, எல்லா விதமான தரித்திரத்திற்காக என் ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு சபையாரை கர்த்தர் ஆசீர்வதித்து, என் ஆண்டவர் இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு உங்கள் பிதாவாகிய தேவன் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரங்கள், பல லட்சங்களை கர்த்தர் தந்து இதெல்லாம் போக மாட்டோம். வானத்தின் பலவர்களை திறந்து ஆசீர்வதிப்பினார். மீதான எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.